பிஸ்மில்லா கடைசியா நாங்க லா லாம்ல உச்சரிப்பு வந்துக்கிறோம். போன கிளாஸ் லாம் பத்தி பேசினோமா? ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல. கொஞ்சம் நீங்க வர நான் பேசல இன்னும். போன கிளாஸ் பார்க்கலையே. இல்ல நாம பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. சரி, ஓகே, கொஞ்சம் நீங்க வர லாம்ல உள்ள விஷயம் என்னடா, முக்கியமான விஷயம். இதோட ஒரு லாங் சாப்டர் உண்டு, பெரிய சாப்டர் உண்டு. பட் இதுல எல்லா எழுத்துக்களுமே ஒரே வடிவத்துக்குரிய எழுத்துக்கள். அது இன்னொரு முக்கியமான விஷயம். நான் அப்படி சொல்ல, அதாவது அடுத்த நான்கு எழுத்துக்கள், இதுக்கு பின்னால பார்க்க போற நான்கு எழுத்துக்கள் கொஞ்சம் தொப்பான எழுத்துக்கள். அப்ப அதுக்கு முன்னால் இருக்கிற மிச்சம் சிம்பிளான எழுத்துக்களா தான் இந்த நான்கு எழுத்துக்களும் இருக்கும். எல்லாத்துல வடிவமும் கீழ் நோக்கியதாக நீங்க போகுது. இப்ப லாப்ட சவுண்டை ஸ்பெஷல் என்றால் அதை நாங்க நாவினுடைய முன்பகுதியில உச்சரிச்சு கொள்ளணும் முதலாவது. அதாவது நாவினுடைய முன்பகுதியும் தான் தொண்டையினுடைய முன்பகுதியும் தான். இல்ல, பல்லுக்கு பின்னாலதான் படணும். நாவினுடைய முன் ஓரப்பகுதிய நுனிப்பகுதின்னு சொல்லலாம். இந்த நுனிப்பகுதி பல்லுல பின்னுக்கு வச்சுக்கிறோம். இல்ல இல்ல மிச்ச சிம்பிளா வச்சுக்கிறோம். கொஞ்சம் பின்னுக்கு ஆகினா அந்த ல ஒல் ஒல் அந்த சவுண்ட் போயிடும். இந்த ஒல் அண்ட் சவுண்ட் பில சுக்குனுடைய சந்தர்ப்பத்துல கூட இல் இல் என்று மிச்சம் தெளிவாக நாங்கள் பிராக்டிஸ் பண்ணோம். இல்ல என்று கீழ் நோக்கி தான் வரணும். இந்த இடத்துல இந்த லா ல என்று கூட வரையில கீழ் நோக்கி தானே போகுது. ல என்று உச்சரிக்கிறது கூட பிள்ளை. ஏன்னா ல என்று உச்சரிக்கிற நேரம் படக்கூடிய இடம் பிரச்சனை இல்ல. அந்த இங்கிலீஷ்ல சொல்லிருந்தால் எல்ட சவுண்டுக்கு நாங்க வச்சு கொள்றது முக்கியம். பிராக்டிஸ பார்க்கக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அவங்க أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إله الناس. கடைசியில் இஸ் இலஹின் நாஸ் இஸ் சவுண்ட் வரணும். إله الناس. ரெண்டாவது لا أعبد ما تعبدون. சரி போதுங்க. لا أعبد ما تعبدون. என்கிறது போல த புது لا أعبد ما تعبدون. மூணாவது فوجدك பில ووجدك عائلا فأغنى. சரி போதுங்க. ووجدك இந்த உடையுது. عائلا. ووجدك ووجدك ஜாயின் ஆகணும். ووجدك ووجدك வளையணும்.
ووجدك عائلا فأغنى திருப்பி போதுங்க. ووجدك عائلا فأغنى ம். இல்ல இது வந்து سيصلى نارا ذات لهب திருப்பி போதுங்க. سيصلى نارا ذات لهب ரெண்டாவது. كلا سوف تعلمون இந்த வசனம் முடிகிறத கொஞ்சம் வெளிப்படுத்தும், அதாவது மறைஞ்சு போகுது. தஅலமூன் உன். كلا سوف تعلمون மூணாவது. மூணாவது. ولل وللآخرة خير لك من الأولى பிஸ்மில்லா இது வந்து பாப்போம். اهدنا الصراط இந்த தொல் المستقيم ரெண்டு போக கூடாது. தொல் துவா வல்லினம் பட் லாம இல் சவுண்டு கொண்டு வரணும். துவா இல் துவல் துவல் துவா இல் துவல். اهدنا இஹ்தி பல الصراط இஹ்தி பல இஹ்தி இஹ்தி. اهدنا الصراط இல்ல தொல் المستقيم இந்த தொல் அந்த இல் சவுண்ட் மாறுது. துவல் துவா இல் اهدنا الصراط المستقيم والمستقيم. صراط تل இல் சவுண்ட மாத்தோம்னா இல் அது நார்மலாக அந்த எல் என்ற சவுண்ட் இல் துவாவா வரணும். துவா இல் துவல் துவா இல் துவல். தாக்கு அடுத்தது இல்ல வந்து ஈயும் உச்சரிச்சாய் உச்சரிக்கணும் விலங்கல்ல எப்படி. தாக்கு அடுத்தது இல்ல எடுக்கிறேன்டா தா இல்லன்னு எடுக்காம தா இல்லன்னு எடுக்கிறேன் இல்ல பல் நான் இந்த உங்களோட அந்த வேறுபாடை எடுக்கிறதுக்காக வேண்டி நான் டிவைட் பண்ணினேன். பட் ரெண்டும் சேரும். துவா இல் பல் பல். اهدنا الصراط المستقيم அந்த குயீம் அந்த காஃப் வரணும். இப்ப பா சரி லாம் சரி சின்ன தேயும் சரி காஃப் வைத்துட்டு முஸ்தகி முஸ்தகி அந்த காஃப் நான் படிச்சுட்டேன். பெரிய காஃப் படிச்சுக்கிறோம். குய் اهدنا الصراط المستقيم இந்த கீ சேர்க்கல கீ வராது. குய் குய் தடிப்பம் வரணும். கா குய் அதே இடத்துல வரணும். கா குய் பிளேஸ் அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும். கீ என்று வர நேரம் அந்த கா கீ கொஞ்சம் இடம் மாறுது. கா கீ கொஞ்சம் இடம் முன்னுக்கு வருது தொண்டையில உச்சரிக்கிற அந்த பாயிண்ட். அப்ப அதை கொஞ்சம் ஒரே இடத்துக்கு எடுக்கணும். கா குய் முஸ்தகீம். مستقيم இது சரி. இப்ப சரி. இது ஓதலுக்கு வந்துச்சுன்னா சரி. இப்ப நீ உச்சரிச்சு காட்டும்போது ஓதல்ல வந்தா சரி. اهدنا الصراط المستقيم இரண்டாவது. قل أعوذ برب الناس திருப்பி போதுமா. قل أعوذ برب الناس
பெரிய காஃப் சவுண்ட் வரணும். قل أعوذ. பெரிய காஃப். قل أعوذ برب الناس மூணாவது. فصل لربك فصلي فصلي لا فصلي. فصل لربك وانحر கொஞ்சம் டெஸ்ட் ஆகுதுன்னு தலைவரான். اهدنا الصراط المستقيم சரி போதுங்க. اهدنا الصراط المستقيم இப்படிதான் அதுல சுவாது படிக்கல, ராலம் படிக்கலையே. பெரிய தா படிச்சுக்கிறோம். அப்ப அந்த தாட சவுண்ட் சரியா வரணும். இல் சவுண்ட் இப்போ வந்தது, ஓகே. பின்னுக்கால சின்ன தேயம் வரணும், பெரிய காஃப் எடுக்கணும். இந்த நாலும் பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகணும்னு சொல்றது எல்லாத்தையும் ஒரே லெவல்ல உச்சரிக்கிற ஐட்டம் அப்படின்னு இல்ல. வல்லினத்துக்கு போற வடிவங்கள் அந்த வடிவத்துக்கும், சொஃப்டா மெல்லினமாக உச்சரிக்கக்கூடிய அந்த வடிவங்கள் அந்த மெல்லின ஸ்டைலுக்கு வாரது முக்கியம். அதான் இதுல முக்கியமா. கொஞ்சம் அதை நீங்க செல்ஃபா கேட்க நேரம் ஒரு பிரச்சனை வரும். நான் இன்னைக்கு லாமோட தொடர்பான வரக்கூடிய இஷ்யூஸ் தான் எல்லாத்தையும் பாக்குறோம். ப்ராக்டிஸ் போகல. லாம் எந்தெந்த இடங்கள்ல எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் என்றதை அடையாளப்படுத்தி அதான் பார்த்து கொண்டிருக்கிறோமா. இது வந்து போகும். ولا يحض على طعام المسكين மில் அல்ல மில் மில் மிஸ்கீன் وعامل مسكين. ولا يحض على طعام المسكين சரி போதுங்க. ولا يحض على طعام المسكين ரெண்டாவது. الذين هم عن صلاتهم வில சொலா ساهون மாறுது பாத்தீங்களா. சொலாத்திஹிம் என்று வருது. لا சொ லா அல்ல ல சொ ல. الذين هم عن صلاتهم ساهون சரி போதுங்க. الذين هم عن صلاتهم ساهون ولكن ساهون ولكن ساهون. صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون குட். கடைசி வந்து பாருங்க. وقال الإنسان ما لها சரி போதுங்க. وقال الإنسان ما لها ஓகே. இதை கொஞ்சம் வந்து பாப்போம். இதுதான் முக்கியமான உங்களோட பிரச்சனை கூடுதலா வந்த இடம் நினைக்கிறேன். ولا يحض على طعام المسكين ஆயில என்கிறதுல ஐனுக்கு பின்னால் ஆம்பாரதிக்கிற கொஞ்சம் கவனமா வச்சிருக்கிறோம். சில போது ஐனோட ஐன் தொண்டையோட கீழுக்கு தானே வருது, தொண்டை நடுப்பகுதிக்கு தானே வருது. சில போது நாங்க உச்சரிக்க நேரம் ஏன் அல்லாமு ஆலா என்ற அந்த இடத்துல ஐனுக்கு போய்த்திருவோம். அது பெல நீங்க பல இதுக்கு முன்னாடி ஓதின ஓதல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த பிரச்சனை நிறைய தெரியுது. ஐனையும் லாமையும் குழப்பி கொள்ளையும் படாது, சேர்த்து கொள்ளையும் படாது. ஐனை ஐனுடைய இடத்துல உச்சரிக்கணும், லாம லாமுக்குரிய இடத்துக்கு நாங்க டிரான்ஸ்ஃபர் அவசரமா முன்னுக்கு வந்துடணும். ஆயில ஆயில என்று வந்துடணும். ரெண்டாவது பாவம்.
أفلا يعلم إذا بعثر ما في القبور. அதே மாதிரி காப்ட இடம் கொஞ்சம் மாறுது அடிக்கடி. இப்போ பைன பைன வந்ததும் வராதமாயி கொஞ்சம் விட்டா பேசிடும், கொஞ்சம் உச்சரிச்சா நல்லா வரும் என்ற லெவல்ல இந்த கா இப்ப நீங்க உச்சரிச்ச கா அந்த ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல உறுதியாகது இல்லை. இந்த இடம் தான் காஃப்ட் இடம் என்ற அந்த இடம் நம்ம அது உறுதியாகது இல்லை. அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏனைய எழுத்துக்களையும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டு அந்த காஃப கா என்ற அந்த இடத்திலிருந்தே உச்சரிக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கணும். திருப்பி போதும் ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. ஆஹ் இப்ப சரி, இப்ப வந்து மூணாவது. سلام هي حتى مطلع الفجر. ஃபஜியர். فجر. ஜீம ஈஜிர கலக்கத்தோட ராவத்து பட்னாரி. سلام هي حتى مطلع الفجر. ஆஹ் ரெண்டாவது கொஞ்சம் ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. ஹயர். பிஸ்மில்லா எவ்வளவு பார்ப்போம். خلق வேற. الإنسان من علق. ஹலக்கல் கேண்டு போல அது பாருங்க, கேண்டு போறதும் போல கேண்டு போறதும் போல ரெண்டுமே வல்லினம் படிச்சிட்டோம். அப்ப ஹ மாறணும் ஹாக்கு, க மாறணும் பாக்கு, இடையில வர லாம் மட்டும்தான் லே சவுண்டுக்கு மாறப்போகுது. இப்பங்கிறத சொல்றேன், அந்த உச்சரிக்கிற அந்த நாங்க பேட்டர்ன் வடிவத்தை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வாங்குறேன். ஹோல ஹோல், ஹோல ஹோல், ஹோ லே, திருப்பி கோ போகும். خلق الإنسان من علق. ஆயில கு, அந்த குல நிப்பாட்டையில அது அது எப்படி மாறணும்? கு அல்ல, ஆயில கு, கு மேல் நோக்கி போகணும். கோ இக்கு, இக்கு, இக்கோ வடிவம் மாறுதா எப்படின்னு விளங்குதா? علق. அலக்கு இக்கு நிப்பாட்டையில அது கு, குன்னு வரையில அது குன்னு வந்தா சவுண்ட் என்ன செய்யுது? அது ஒரு சரிவான கு, கீழ் நோக்கி போற கு, கு மேலே மேலே கொஞ்சம் தூக்கும். علق. எஸ். அல கு. அதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், இதுல குர்ஆன்ல சில இடங்கள், எல்லா இடங்களும் இல்ல, தப்பான இடங்கள் என்று சொல்ற இடத்துல பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரதான விஷயம் என்னென்றால், இரண்டு வல்லினமான எழுத்துக்களுக்கு இடையில வரக்கூடிய மெல்லினமான எழுத்தை நான் கொஞ்சம் எங்கட நார்மல் ட்ரெக்குக்கு எடுத்துக்கொள்றது என்கிறது அங்கே டஃப்பான இடம். மற்றெல்லாம் கிளியரா தான் இங்க பெரும்பாலும். நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ண பார்க்க விளங்கும் போது, நீங்க அதை பிராக்டிஸ் பார்க்க விளங்கும். முன்னுக்கும் ஒரு வல்லினம், பின்னுக்கும் ஒரு வல்லினம், இடையில மட்டும் நாங்க இது மாறி வந்திருந்தா முன்னாலேயும் மெல்லினம், பின்னுக்கும் மெல்லினம், இடையில ஒரு எழுத்து மட்டும் வல்லினம் வாரது இஷ்யூ ஒன்று இல்லை, அது மிச்சம் சிம்பிள். ஆனா இரண்டு எழுத்துக்கள் வல்லினமா வருது. வல்லினம் படிச்சுக்கிறீங்க, இது வரைக்கும் பெரிய துவா படிச்சுக்கிறோம், பெரிய ஹாவை படிச்சுக்கிறோம், பெரிய ஹோ படிச்சுக்கிறோம். மூணு மட்டும் தானே வல்லினமான எழுத்துக்கள், மூணு தானே படிச்சுக்கிறோம். சரி, خطأ. எஸ். அப்ப இந்த மூணு எழுத்துக்குள்ளே எங்களுக்கு இவ்வளவு பெரிய பெரிய ஒரு போராட்டம் உண்டு. இன்னும் நாலு எழுத்துக்கள் எக்ஸ்ட்ரா வழி அலையுது படிக்கிறதுக்கு. மொத்தம் 7 தான். இப்ப 27 எழுத்துல 7 எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அந்த டஃப் வரப்போகுது. அப்ப இந்த இப்போதை படிச்சுக்கு ரெண்டு எழுத்தும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இடங்கள்ல எங்களோட கொஞ்சம் முட்டி மோதக்கூடிய எழுத்துக்கள். நீ ரெண்டு வேலை செய்யலாம். ஒன்று, நீங்க ரெக்கார்டை கேட்கலாம் இந்த வடிவத்தை பிடிச்சு கொள்றதுக்கு. ரெண்டாவது, நீங்க செல்ஃபா ஓதுற குர்ஆன் ஸ்டைல்ல ஏதாவது ரெண்டு இடங்கள், எந்த மாதிரி இடங்கள் வார நேரம் அதை ரிப்பீட் பண்றதோ, அந்த இடத்துல கொஞ்சம் எங்களை பை ஃபோர்ஸ் பண்ணி ஹ என்ற வாரத்தை ஹோ என்ற சவுண்டுக்கும்,
கோ சாரி க அல்லது இக்கு என்று போறத அது கோ இக்கு என்ற சவுண்டுக்கும் அங்க ரெடி ஆகிறது மட்டும்தான் எங்களுக்கு ஈர இஷ்யூஸ். அதெல்லாம் கிளியர். அடுத்த கிளாஸ் இன்ஷா நாங்க லாமினுடைய உச்சரிப்பிட பாடத்துக்கு வரோம். இது வரைக்கும் நான் பார்த்தது லாம் என்ற எழுத்து ஒரு நாள்ல வார நேரம், அது முன்னுக்கு பின்னுக்கு வார எழுத்துக்களை பொறுத்து என்னென்ன இஷ்யூஸ் எங்கள்கிட்ட வரும்ங்கிறது. நான் இந்த பாடத்தை ரெண்டாவது படிக்கிறதுக்கு காரணம் உங்களோட ப்ராக்டிஸ்ல நீங்க நிறைய இடங்கள்ல ஒரு ஸ்பாட்ல வந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண இடம் வந்து லாம் தான். உங்களோட சவுண்ட் ல என்ற சவுண்ட் தான் இருந்துச்சு இது முன்னுக்கு. இப்ப நான் லாமோடு சேர்த்து அடுத்த எழுத்துக்களும் பார்க்குற நேரம் கொஞ்சம் இதுல டைம் ஒன்று தேவை. நீங்க கொஞ்சம் ரெடி ஆகுது இன்ஷால்லா. கஷ்டம் ஒண்டிக்காது பெரும்பாலும். அடுத்த கிளாஸ்ல அவன் ஃபுல்லா பார்ப்போம். லாம் ஓகேண்டா அடுத்த கிளாஸ்லயே அடுத்த எழுத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. ஓகே இன்ஷால்லா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். வரஹ்மத்துல்லாஹி